விஜய்ங்கிறது ஒரு தனி கார்ப்பரேட் நிறுவனம் என்ன சம்பாதிக்குதோ அதை விட ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் விஜய்ங்கிற பேர் வந்து செயல்படுது. அதை கட்டிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இல்லை? உண்மையாலுமே நாங்கள் வரி ஏய்ப்பு செஞ்சு தான் நாங்கள் கட்ட போகிறோம், நாங்கள் வரி ஏய்ப்பே செய்யலையே, வேணும்னே போட்டிருக்கீங்க அப்படின்னு. 70 சீட்டு, ஒரு டெப்யூட்டி சிஎம் போஸ்ட்டு, 6 அமைச்சரவை வந்து காங்கிரஸ் தரப்போகிறோம். நாங்கள் சப்போஸ் நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னா களத்தில் நம்ம நேருக்கு நேர் மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா காங்கிரஸுக்கு ஊது விட்டுருக்கதா ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. இது எப்படி பண்ணுறது? அதுதான் விஜய்க்கும் நடக்குது. இப்போ அதே மாதிரி தானே சார் அதிமுகவும் பிஜேபி வளர்றது விரும்ப மாட்டாங்க. பிசிகா தனியாக நடத்தியிருக்கு, கம்யூனிஸ்ட் தனியாக நடத்தியிருக்கிறாங்க, திமுக தனியாக நடத்தியிருக்காங்க, அண்ணா திமுக நடத்தியிருக்காங்க, பிஜேபி தனியாக நடத்தியிருக்காங்க. ஒரு தடவையாவது காங்கிரஸ் தனி மாநாடு நடத்தியிருக்காங்க. நேற்றுக்கு சென்னை சிவந்தது கால்மார்க்ஸ் கொண்டான சிலை திறப்புல வந்து, ஆனால் என்ன அங்கே போய் பெரியார் வாழ்கன்னு சொல்லணும். பெரியார் யாரெல்லாம் திட்டினாரோ, பெரியார் காங்கிரஸ் திட்டினார். சார் நேற்றுக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன நடந்தது சார்? எங்கெல்லாம் நாய்க்கு வந்து அர்ஜென்ட்டாக வருதுன்னு காலை தூக்குனா அங்கே ஒரு ஈவேரா சிலை இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த ஈவேரா அவனுடைய மூஞ்சியில் முழிச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து தமிழனுடைய தலையில் எழுதப்பட்டது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் வந்து இவங்களை வந்து சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 6 பேர், ஏவன், அர்ஜுன் சம்பத், ராகவன், டாக்ஸி செந்தில். நீங்கள் கமலஹாசன் என்ன கொள்கையை சார்ந்தவருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலே இருக்குது. பெரியார் பேரங்கிறாரு, ஆனால் பெரியார் இந்தியாவை ஏற்றுக்கிட்டதே இல்லை. ஆனால் தன்னை ஒரு தேசியவாதிங்கிறார், காந்தியவாதிங்கிறார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இந்து மக்கள் கட்சியிலிருந்து இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேசு தமிழா பேசு வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சார், இப்போது நேற்றுக்கு விஜய் அவர்கள் குறித்து ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா 1.5 கோடி ரூபா அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. 2016-18 இந்த காலகட்டத்தில் அவர் ஒழுங்காக ஐடி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வேணும்னே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. இது உங்களோட பார்வை என்ன சார்? இப்போது இது வேணும்னே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு அவங்க வாதத்துக்கே வரலாம். இப்போது இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரச்சாரங்களில் பேசப்பட்டது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, ஏழைகள் மீது வரி சுமையை வந்து ஏற்றுறாங்க, ஆனால் வந்து கார்ப்பரேட் ரீதியாக வந்து அவங்க வந்து வரி ஏய்ப்பு வந்து செய்கிறாங்க அப்படிங்க. விஜய்ங்கிற அந்த பிராண்ட் இல்லை விஜய்ங்கிற தனி நபருங்கிறது ஒரு தனி கார்ப்பரேட் நிறுவனம் என்ன சம்பாதிக்குதோ அதை விட ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் விஜய்ங்கிற பேர் வந்து செயல்படுது. அப்போது ஒரு 1.5 கோடி 2 கோடி வரிங்கிறது விஜய்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வரி கிடையாது. அதை கட்டிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? இல்லை, உண்மையாலுமே நாங்கள் வரி ஏய்ப்பு செஞ்சு தான் நாங்கள் கட்ட போகிறோம், நாங்கள் வரி ஏய்ப்பே செய்யலையே, வேணும்னே போட்டிருக்கீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வரி முறைகேடில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக உங்கள் மேலே வழக்கு கொடுக்க முடியாது. இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் இவங்க வரி முறைகேடில் நடந்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டு இவங்க வச்சிருக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு இந்த வருமான வரித்துறை மேலே இருந்திருக்குதாங்கிறது நம்ம பார்க்கணும். எல்லா வரி, நான் வந்து பிஜேபி சார்ந்தவங்களையும் சேர்த்தியே சொல்கிறேன், காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது பிஜேபியில் யாராச்சும் உண்மையான வரி முறைகேடோ இல்லை சொத்து குவிப்பிலோ இருந்தால் மட்டும்தான் அந்த சான்றுகளை வச்சு தான் நம்ம இந்த வழக்கை வந்து போட முடியும். அது வந்து ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஏதோ ஒரு ஆட்சி சார்ந்த ஒரு நிறுவனம் கிடையாது. அது எப்பவும் போல ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு அரசனுடைய ஒரு பாடி. அப்போது இந்த வரி முறைகேடுங்கிறது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்களே தவிர இந்த 1.5 கோடி வரிங்கிறது இவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போது இந்த அரசியல் மாநாடெல்லாம் நடத்துகிறாரு, கிட்டத்தட்ட வந்து 100 கோடி 80 கோடி பட்ஜெட் போட்டு நடத்துகிறாங்க. ஒரு சீன், ஒரு கால் ஷீட்டுக்கு எவ்வளோ பணம் வாங்குறாரோ அதில் மிகவும் ஒரு சொற்ப தொகை தான். இதை கட்டுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாருன்னா அவர் வந்து இந்த வரி முறைகேடில் எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வந்து இந்த வரி சிஸ்டத்து மேலே அவர் வச்சிருக்காருங்கிறத காமிக்குது. இன்னொன்று என்னன்னா, இப்போ ஒரு படம் நடிக்கிறாருன்னா 200 கோடி 300 கோடி இல்லாமல் வெளியில் வர்றது கிடையாது. அஜித் தான் ரொம்ப அதிகமான ரஜினிகாந்த் தான் ரொம்ப அதிகமான வரி வந்து கட்டியிருக்கிறாருன்னு இப்போ ஒரு விருது வாங்கியிருக்கிறார். யாரு? நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் முன்மொழிஞ்சு வாங்கியிருக்காங்க. திரு அஜித் அவர்கள் தனக்கு வந்து ப்ரொடியூசர் கமிட் ஆகும்போதே வரியையும் சேர்த்து நீங்கள் தான் கட்டணுங்கிற ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் சைன் பண்ணிட்டு வராங்க. இவர் மட்டும் ஏன் வந்து அவர் வருமானத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வரி கட்டுவேங்கிற ஒரு நிலைமைக்கு வராரு? இப்போ ஏதோ ஒரு வகையில் 1 கோடியோ 2 கோடியோ 10 கோடியோ அந்த லாபத்தையும் ஒரு லாபமாக தான் பார்க்குறாரு. இப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது
இது அப்படின்னா என்ன, கோர்ட் மேல வந்து இவர் வந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை வந்து விதைக்கிறாரான்னு தெரியல. மேல்முறையீடு போனா போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேல்முறையீடு போகாம இது பிஜேபி மேல பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இது பண்றாரு. அரசியலுடைய ஆயுதமா இதை பயன்படுத்துகிறார். சார் இப்போ தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.5 மாசங்களா பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ தாவேக்கா சைட்லேருந்து என்ன நியூஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பேப்பர்லாம் வந்த விஷயம் என்னன்னா 70 சீட்டு, ஒரு டெபுட்டி சிஎம் போஸ்ட்டு, 6 அமைச்சரவை வந்து காங்கிரஸுக்கு தரப்போறாங்க. சப்போஸ் நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னா களத்தில் நம்ம நேருக்கு நேர் மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா காங்கிரஸுக்கு ஊது விட்டுருக்கதா ஒரு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களை எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பரிபூர்ண எதிர்க்கட்சியா வந்து நம்மளோட இண்டி கூட்டணி இருக்காங்க. இந்த இண்டி கூட்டணிக்கு வந்து டிஎம்கே வந்து 40 எம்பி கொடுத்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து ஒரு 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 தவிர்க்க முடியாத ஒரு ஆதரவு. நீங்கள் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சீட்டுகள் வந்து 200 விட ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய தொகையில் தான் இருக்குது. அதில் 40 சீட் டிஎம்கேவோடது இருக்குது. டிஎம்கே ஒரு நல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கொக்கியை வந்து காங்கிரஸ் மேலே போட்டிருக்கிறாங்க. இந்த 40 எம்பியை ரெட்ரீவ் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு பில்லுக்கு எதிராக அவங்க ஓட் பண்ணணும்னா அவங்களால வந்து அதை சாதிக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து எப்படி வந்து தன்னுடைய கூட்டணியை வந்து தாவேக்காவோட வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இவங்களுடைய அந்த கூட்டணியை ரோட்டோரமாக பஜாரில் விற்கிற மாதிரி 5-10 யாராச்சும் வாங்கன்னு கூவி விற்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் துணை முதல்வர் கொடுக்குறோம், இல்லை வேற ஏதாவது துறைகள் கொடுக்குறோம், ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம், என்ன கொடுத்தாலுமே யாராச்சும் ஒருத்தவங்க வரணும் இல்லை. திமுகவும் அதிமுகவும் இவங்க 2 பேருமே விஜயை இன்னொரு சக்தியா உருவாக்குறதுல எந்த ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு இல்லை. இன்னொரு ஒரு பெரும் அரசியல் சக்தி உருவாவதுலையும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து செலுத்துறது கிடையாது. அதுக்கு அவங்க ஆதரவாகவும் இருக்கிறது கிடையாது. இப்போ அதுதான் விஜய்க்கும் நடக்குது. இப்போ அதே மாதிரி தானே சார் அதிமுகவும் பிஜேபி வளர்றது விரும்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில். பிஜேபி ஏற்கனவே இருக்கிறாங்களே, காங்கிரஸை விட அதிகமாக வாக்கு எண்ணிக்கையில இன்னைக்கு இருக்கிறாங்க. தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து பிஜேபி இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்காங்கிறது ஒரு புது சக்தி. நீங்கள் எப்படி மக்கள் நல கூட்டணி வந்துச்சோ, எப்படி மானிமா வந்துச்சோ, அதே மாதிரி தாவேக்காவும் ஒரு 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 புதிய ஒரு தேர்டு ஃப்ரண்ட். அவங்க இப்படி ஒரு தேர்டு ஃப்ரண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் இருப்பாங்கன்னா அது கிடையாது. அப்போ அதிமுகவும் அந்த கூட்டணி அந்த முறிவு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும். இந்த வகையில் காங்கிரஸ் இவங்க அழைக்கிறாங்க. எப்படி வந்து ராகுல் காந்தி வந்து திமுகங்கிற ஒரு மாபெரும் சப்போர்ட்டை வந்து புறந்தள்ளிட்டு இந்த சைடு வருவாங்கங்கிறது நமக்கு தெரியல. அப்போது இது வந்து உன்னியும் நம்ம இந்த 1 மாதம் இருக்குது. இதில் வந்து இந்த சைடும் அவங்க வர முடியாது, அந்த சைடு ஒரு கண்டிப்பாக அவர் தனித்து விடப்படுவார். என்ன நடக்குங்கிறது மக்கள்கிட்ட. சரி, இப்போ தாவேக்காவோட பொதுச் செயலாளர் புசியானந்த் அவங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பேசுவோம். என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 85,000 வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நிறைய வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 வாக்குகளும் சேர்ந்தது அப்படின்னா ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே சார்? காங்கிரஸும் டிவிகேவும். காங்கிரஸ் டிவிகே ஒன்றிணைந்தால் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய விஷயம் இருக்குதுங்க. ஏன்னா 2 தலைவர்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இப்போது காங்கிரஸுங்கிறது எப்போவுமே ஒரு ஒட்டுண்ணியாக தான் இருந்திருக்கு. அது அதிமுகவோட இருந்தாலும் சரி, திமுகவோட இருந்தாலும் சரி. இவங்க, நான் எல்லாரும் கேட்ட கேள்வியே கேட்குறேன். பிஜேபி தனி மாநாடு நடத்துது, கூட்டத்தை காமிக்குது, அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் சக்தியாக அவங்க இருக்கிறாங்க. திமுக ஒரு தனி மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு தனி கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்க. அதிமுக தலைமை தாங்குறாங்க. இந்த திராவிட கட்சிகளின் ஆளுமைக்கு பிறகு ஒரு தடவை கூட காங்கிரஸ் வந்து தனித்து நின்று எங்களுக்குன்னு இவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு இவ்வளோ இந்த ஒரு அரசியல் பெரும்பான்மை இருக்குன்னு ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா எந்த நிகழ்வும் நடந்தது இல்லை. மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாங்கன்னா, மாணிக்கம் தாக்கூர் நிறைய சொல்கிறார். அது எல்லாத்துக்குமே நம்ம உண்மையாக இருக்கணும்னா அது தேவையில்லை. மாணிக்கம் தாக்கூர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அங்கே எல்லாருமே தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் ஒரு தலைவர், செல்வ பெருந்தகை ஒரு தலைவர், கார்த்தி சிதம்பரம் ஒரு தலைவர், ஜோதிமணி ஒரு தலைவர், எல்லாருமே தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு இங்கே செயல்படக்கூடிய ஒரு 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 சின்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக தான் வந்து இங்கே காங்கிரஸ் இருக்கே உள்ள. ஆனால் வந்து ஒரு தனி பெரும்பான்மையாக காங்கிரஸுக்கு தனி ஓட் பேங்க் பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் காங்கிரஸ்க்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரியும் தெரியல. எதுவும் இந்த இப்போ திமுக கூட்டணியில் அதிக எம்எல்ஏ சீட் வாங்கி அதிக எம்எல்ஏ வந்தாங்கன்னா அது ஒரு வளர்ச்சி தானே சார்? சார், திமுக அப்படி பார்த்தா அதிமுக கூட சேர்ந்து நிறைய சீட் வாங்கியிருக்காங்களே இதுக்கு முன்னாடி. கூட்டணியிலிருந்து சீட் வாங்குறதுக்கும் இப்போ பிஜேபி கடந்த எலெக்ஷனில் தனியாக நின்னாங்க, அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அதிமுகவினுடைய வாக்குகளும்
பிஜேபியினுடைய வாக்குகளும் நம்ம ஒன்றிணைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த எம்பி தேர்தலில் திமுகவை புறந்தள்ளி இருப்பாங்க. அவங்க தனியாக நின்று காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு தேர்தல் சொல்லுங்க காங்கிரஸ் தனியாக நின்று பண்ணாங்க. ஒரு மாநாடு சொல்லுங்க, காங்கிரஸ்க்கு மட்டும் தனி மாநாடு. இப்போ விசிகா தனி மாநாடு நடத்தியிருக்கு, திமுகவினுடைய எல்லா கூட்டணியும் நிற்பாரு. விசிகா தனியாக நடத்தியிருக்கு, கம்யூனிஸ்ட் தனியாக நடத்தியிருக்கிறாங்க, திமுக தனியாக நடத்தியிருக்காங்க, அண்ணா திமுக நடத்தியிருக்காங்க, பிஜேபி தனியாக நடத்தியிருக்கிறாங்க. ஒரு தடவையாவது காங்கிரஸ் தனி மாநாடு நடத்தியிருக்காங்களா? கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா திமுக. திமுக வந்து எப்பவுமே ஒரு சர்வசாதாரண லெட்டர் பேடு கட்சியாக காங்கிரஸை வச்சிருக்கிறாங்க. இவங்க நம்ம கிட்ட நின்று வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் வச்சிருக்காங்க. ஒரு தீண்டாமை கட்சியா, எப்படி இரட்டை கோலை முறை நீங்கள் அதெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி புறவாசலில் வந்து சீட்டு வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் காங்கிரஸை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு வந்து இவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது, நாங்கள் அப்படி இருக்கிறோம், நாங்கள் இப்படி இருக்கிறோம்லாம் கிடையாது. எதுக்காக காங்கிரஸை வச்சிருக்கிறாங்க? மத்தியில் காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு இலாக்கா ஒதுக்குவாங்க, மத்திய அமைச்சர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தருவாங்கங்கிறது அப்படி ஒரு காரணத்திற்காக தான் காங்கிரஸை வச்சுக்கிறாங்களே ஒழிய தனக்கான ஒரு பெரும்பான்மை ஓட் ஷேர் வந்து காங்கிரஸ்க்கு வரணும்னு இல்லை. இன்னொன்று என்னன்னா, ஐடியாலஜிக்கலி காங்கிரஸ்க்கு வந்து நேஷனலிசம் பேசி வளர்ந்த ஒரு பார்ட்டி. ஆனால் இன்னைக்கு நேஷனலிசம் கூட இருக்காங்கன்னா அது கிடையாது. நீங்கள் ராஜீவ்காந்தி கொலையாளிகளை கட்டி பிடிச்சி வரவேற்கிறாரு ஸ்டாலின், அவங்களோட போய் கூட்டணியில் நிற்கிறாங்க. காந்தியை பற்றி தவறுதலாக என்னென்னமோ பேசுகிறாங்க, திராவிடர் கழகம் அவங்க இவங்க எல்லாருமே பேசின ஆதாரங்கள் ஒன்று இருக்குது, ஆனாலும் அவங்களோட நிற்கிறாங்க. காமராஜர் திட்டின அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக காமராஜரை பற்றி இப்போ இந்த இந்தி எதிர்ப்பு படம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா பராசக்தி, அந்த இடத்துல கூட காங்கிரஸை எதிர்த்து தான் எடுத்திருக்கிறாங்க. இந்திரா காந்தியை ஒரு மோசமான ஒரு போர்ட்ரேயல்ல அன்னைக்கு இங்கே இருந்த காங்கிரஸ் சிஎம்ஐ பற்றி தான் வந்து மோசமான போர்ட்ரேயல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. காமராஜர் இருந்தப்போ எதிர்த்து நடந்த போராட்டம் தான் அது, காமராஜருக்கு எதிராக நடந்த போராட்டம் தான் இந்திய எதிர்ப்பு. ஆனால் அதையும் இங்கே காங்கிரஸ்லேருந்து எதிர்த்து பேசி ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு மரியாதைக்குரிய ஒரு கட்சியாக வந்து காங்கிரஸ் இங்கே இல்லை, ஒரு தன்மானம் மிக்க கட்சியாக இங்கே காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸுங்கிறது ஒரு ஒரு டிக்கெட் தான். அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம மத்திய இலாக்கா ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாங்கிற ஒரு ரீசனுக்காக தான் காங்கிரஸ் இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் விஜயும் காங்கிரஸை வச்சுக்கலான்னு நினைக்கிறாரு. மற்றபடி ஓட் ஷேர் பற்றி பேசுறதுக்கோ இல்லை ஒரு தனி பெரும்பான்மை பற்றி பேசுறதுக்கோ இல்லை ஓட் பேங்க் பற்றி பேசுறதுக்கோ காங்கிரஸ்க்கு வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லை. சார், இப்போ முதலமைச்சர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பேச வந்து சொன்னார், எங்களோட கூட்டணி ரொம்ப பலமாக தான் இருக்குது, வெற்றி கூட்டணியாக இருக்குது, கடந்த 10 தேர்தலாக அந்த வெற்றி சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களோட கூட்டணி வெற்றி கூட்டணியாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மீண்டும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்திய கூட்டணி சைடில் இருந்து காங்கிரஸ் டிஎம்கேல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு வாதங்களை முன் வச்சுட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனையாக பார்க்குறீங்க? காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸில் ஒன்றா தான் இருக்குன்னு முதலமைச்சர் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் முதுகெலும்பு அதிகமாக இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. கார்த்தி சிதம்பரம் மாதிரி, மாணிக்கம் தாக்கூர் மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சமாச்சு தமிழ்நாட்டில் நம்ம மரியாதையோட வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும்னு நினைக்கிறவங்க ஒரு அளவுக்கு ஒரு தன்மானத்தை காமிக்கிறாங்க. அந்த தன்மானத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கும் திமுகவும் நடக்கக்கூடிய மோதல். இந்த தன்மானத்துக்கு எது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையும் ராகுல் காந்தியினுடைய தலைமையும் தான் வந்து மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், காங்கிரஸ் கொள்கைகளுக்கு எதெல்லாம் எதிரான கொள்கைகளோ, அது பிரிவினைவாதமாக இருக்கலாம், இல்லை காமராஜர் எதிர்ப்பாக இருக்கலாம், இல்லை ஹிந்தி எதிர்ப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இவங்க சொல்கிறாங்களே மாநில சுயாட்சி அதுவாக இருக்கலாம், இது எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் வெளியான திமுக தயாரிப்புகள் நிறைந்த படங்களை பாருங்கள். எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட, அது சார்பேட்டா பரம்பரையாக இருக்கலாம், பராசக்தியாக இருக்கலாம், இல்லை பிற சார்ந்த திரைப்படங்கள், இவங்க இந்த ஐடியாலஜிக்கல் படங்கள் எடுக்க எல்லாமே காங்கிரஸ் காலத்தில் நடந்தது தான். எமர்ஜென்சி எதிர்த்து தான் நம்ம சார்பேட்டா பரம்பரையில் எல்லோரும் உள்ளே போகிறாங்க, வெளியில் வராங்க. ஹிந்தி எதிர்ப்பு இங்கே நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு காங்கிரஸ்க்கு எதிரான அந்த சித்தாந்த ரீதியான விஷயத்த வந்து, ஏன்னா காங்கிரஸ் அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் தன்னுடைய சாட்டையின் விளிம்பிலேயே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அது விசிகாவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸாக இருந்தாலும் சரி. கம்யூனிஸ்டுக்கு தேவை என்ன? 25 லட்சம் ரூபா கேபிட்டல், அதை கொடுத்து கம்யூனிஸ்டினுடைய வாயை அடைக்கிறாங்க. நேற்றுக்கு சென்னை சிவந்தது கால்மார்க்ஸ் கொண்டான சிலை திறப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்தி கொடுக்குறாங்க. மதுரை சு வெங்கடேசனுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, அங்கே போய் பெரியார் வாழ்கன்னு சொல்லணும். பெரியார் யாரெல்லாம் திட்டினாரோ, பெரியார் காங்கிரஸை திட்டினாரு, பெரியார் கம்யூனிஸ்ட்டை திட்டினாரு,
அவங்களை எல்லாத்தையும் பெரியாரினுடைய ஒரே கொடையில கொண்டு வந்து நிறுத்தி அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே கூட்டணியில வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு தன்மானம்ங்கிறது ஒரு கொஞ்சம் கூட கூட்டணி கட்சிகளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து திமுக ரொம்ப தெளிவா இருக்கு. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிறவங்க என்ன கனவு கண்டாலும் நம்ம தாவேகா கூட போகலாம், இல்ல அதிமுக கூட போகலாங்கிற ஒரு கனவு கண்டாலும் உங்களுடைய தன்மானத்தை விற்றுதான் இங்கே காங்கிரஸ் என்ற அடையாளத்தினோடு நீங்க சுத்த வேண்டும்ங்கிற ஒரு ஒரு கம்பல்ஷனை வந்து மத்திய காங்கிரஸ் வந்து இங்க வந்து மறைமுகமா திணிக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையுமே. அதனால திமுகவினுடைய அடிவரடிகளாகவும் திமுகவினுடைய அடியாட்களுமா தான் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்குள்ளார பிரச்சனையே வந்தாலும் இவங்களுக்கு வேற வழி இல்லை, இவங்க திமுக கூட தான் இருந்தாகணும். ஏன்னா ஒரே குடும்பத்துக்கு கீழே ஒரு கட்சி வந்துருச்சு, இல்லை ஒரே அதிகாரத்துக்கு கீழே ஒரு கட்சி வந்துருச்சுன்னா நீங்க இப்படிதான் இருந்தாங்களும், தன்மானத்தை விற்று இங்கேதான் இருந்தாங்க. சார், நேற்றுக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன நடந்தது சார்? இப்போ நாங்கள் வந்து 2006 சட்டத்துக்கு புறம்பா, இன்னைக்கும் சட்டத்துக்கு புறம்பா ஸ்ரீரங்கம் கோயில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்து பெரியார் சிலை ஒன்று அமைக்கப்பட்டது. அப்போ இருந்த திமுககாரர்களால், திமுக ஆட்சியினால். அப்போ வந்து என்னாச்சு, நாங்கள் வந்து 2006 சட்டத்துக்கு புறம்பா அது வைக்கிறாங்க. நிறைய இடத்துல போய் மனு கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். கோர்ட்டினுடைய தீர்ப்பை வாங்கிட்டு வந்தோம், அந்த இடத்துல அந்த சிலை இருக்கக்கூடாது. ஆனால் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு சிலை அங்கே நிறுவப்பட்டது. அதுக்கு நாங்கள் இரவோடு இரவாக போய் அந்த சிலையை வந்து நாங்கள் உடைச்சோம். அப்போ 2006 அதோட கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரியம் சார்ந்த சில இயக்கங்களை சார்ந்த ஒரு சில வழக்கறிஞர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய பேட்டை ரவுடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து முற்றுகையிடுறதும், அர்ஜுன் சம்பத் வரக்கூடாது போகக்கூடாதுன்னா, கோர்ட் என்ன வந்து ஈவேரா உன்னுடைய அப்பா வீட்டு சொத்தானு எனக்கு தெரியல. கோர்ட்டுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோம், கோர்ட் எங்களை வர சொல்லுது, நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் வரோம். அங்கே வந்து அர்ஜுன் சம்பத்தை முற்றுகையிடுறதும், அர்ஜுன் சம்பத் வரக்கூடாது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு வீடியோவில் லெனின்ற வழக்கறிஞர் வந்து அர்ஜுன் சம்பத் வந்து ரவுடி பையன், உனக்கு இங்கே வேலைங்கிறாங்க. கோர்ட்டுங்கிறதே ரவுடி பையனும் பிக் பாக்கெட் அடிக்கிறவனும் மொல்ல மாதிரி தரணும் நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வர வேண்டாம்னு சொல்லணும்ல கோர்ட்டுக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈவேராவினுடைய சிலையை உடைக்கிறது ரவுடிசம்னு நினைக்கிறாங்க. ஈவேராவினுடைய சிலையை உடைக்கிறது ரவுடிசம்னா எங்களுடைய ரவுடிசம் இன்னும் பன்மடங்கு தொடரும் அப்படிங்கிறது இமகவினுடைய ஒரு செயல் திட்டம். எதனால் அதை சொல்கிறோம்னா, இந்த தமிழை எப்பேற்பட்ட கிறுக்கனாக இருந்தால், இந்த தமிழை எப்பேற்பட்ட லூசு பயலாக இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு தலைவனை யார் தமிழை திட்டினானோ, யார் தமிழரை திட்டினானோ, யார் தமிழகத்துக்கு ஒரு ஊறு விளைவிக்கணும்னு நினச்சானோ அவனுடைய சிலையை ஒரு இன்செஸ்ட் ஈவேராங்கிற அந்த ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு இல்லைங்களா, அவருக்கு இருந்த அந்த சைக்காட்ரிக் டிசீஸை வந்து அவர் மொத்தமாக பரப்புறாரு. அப்படிப்பட்ட ஒரு சிலையை தமிழை காலையில் எந்திரிச்சா மூஞ்சியில் முழிச்சே ஆகணும்னு, பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் இறங்கினா அங்கே ஒரு ஈவேரா சிலை, கோயிலை விட்டு வெளியில் வந்தால் அங்கே ஒரு ஈவேரா சிலை, எங்கேயுமே தெரு முனையில் இப்படி திரும்பினா அங்கே ஒரு ஈவேரா சிலை, எங்கெல்லாம் நாய்க்கு வந்து அர்ஜென்ட்டாக வருதுன்னு காலை தூக்குனா அங்கே ஒரு ஈவேரா சிலை இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த ஈவேரா அவனுடைய மூஞ்சியில் முழிச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து தமிழனுடைய தலையில் எழுதப்பட்டிருக்கு. தமிழனுக்கு யார் எதிராக செயல்பட்டாங்களோ, இந்துக்களுக்கு யார் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்க டெய்லியுமே வந்து அந்த மூஞ்சியில் முழிச்சிட்டே இருக்கணும்னா அது எந்த வகையான ஒரு அரசியல்னு எங்களுக்கு தெரியல. அந்த சிலையை நாங்கள் பெருமைக்குரிய விதமாக நாங்கள் உடைச்சோம். அது சட்டத்துக்கு புறம்பாக அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நிறைய இடத்துல சட்டத்துக்கு புறம்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழனுக்கு என்ன தலையெழுத்துனா, எப்பவுமே செத்தவனுக்கு அதிகமாக ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அது கருணாநிதியாக இருக்கட்டும் சரி, பெரியாராக இருக்கட்டும், அவங்க வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருந்தா பரவாயில்ல. செத்தக்கப்புறம் இவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தமிழன் மீது திணிக்கப்படுகிறார்கள் இவங்க எல்லாரும். அது கருணாநிதி சேர்த்தியே சொல்கிறோம். தாக்கப்படவில்லை, ஆனால் கோர்ட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. வரலாற்றிலேயே இது முதல் முறை என்னன்னா, வழக்கறிஞராக இருந்துட்டு ஒரு குற்றவாளியை கோர்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. இது எந்த வகையில் வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம்னு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று என்னன்னா, இந்த தீர்ப்பை உடனே முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இது எதுக்கு இத்தனை நாளாக தள்ளி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ அப்போவே 1.5 வருஷம் சிறையில் கழிச்சிட்டாங்க. 1.5 வருஷம் சிறையில் வச்சு தான் அனுப்புனாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் வந்து இவங்களை வந்து சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 6 பேர், ஏவன் அர்ஜுன் சம்பத், ராகவன், டாக்ஸி செந்தில்,
உன்னியும் அந்த ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே என்கவுண்டரில் சுட்டு தள்ளிடலாம்னு சொல்லி திமுக கவர்மெண்ட் அன்னைக்கு இருந்த நேரு எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணாங்க. பெரியார் சிலையை உடைச்சிட்டாங்கன்னு ஒன்று. இன்னைக்கு வரைக்கும் 2025 கிட்டத்தட்ட வந்து 15 ஒரு 20 வருஷமா இந்த கேஸ் நடக்குது. ஏன்னா இதுல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா ஆவணங்களும் நம்மளுடைய சைடு இருக்கு. இன்னொன்று என்ன, இதுக்கு தீர்ப்பு வெளியில வந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெரியார் சிலையை அகற்றும்படியான தீர்ப்பு தான் இதுல எழுதியாகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிறாங்க. இதுல ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி, இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க ஆட்சியில இது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், எங்க எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் இது அந்த ஐயா வந்து எங்களுக்கு ஆதரவா வந்து இந்த ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்க. சார், அதன் பிறகு கமலஹாசன் அவர்கள் அவங்களுடைய முதல் ஸ்பீச்சை பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல் ஸ்பீச் அப்படிங்கிறத விட முதல் ஸ்கிரிப்டை படிச்சிருக்கிறாருன்னு சொல்லணும். முன்னாடியே ஒரு டூல் கிட்டாக நுழைஞ்சிட்டார் அவர். வேறு வழி இல்லை, அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, உள்ளே நுழைஞ்சிட்டாரு. ஏதோ ஒரு வகையில் அவர் ஏதோ ஒரு வகையில் ஃப்ளாஷ் ஆகணும். பார்லிமெண்ட்டே ஒரு ரீல்ஸ் எடுக்கிற ஒரு இடமா மாறிடுச்சு. பார்லிமெண்ட்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசி அந்த ரீல்ஸை மட்டும் தமிழ்நாடு மீடியாவில் போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே யார் யாரெல்லாம் வாய்களையே பேசுகிறாங்களோ, அது கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், இல்லை ராஜாவாக இருக்கட்டும், இல்லை கமலஹாசனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க போய் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. முன் வச்சு அங்கேயே அவங்க வந்து மூக்கொடைச்சு அனுப்பப்படுகிறார்கள். அவங்க பேசுனதை மட்டும் இந்த தமிழக மீடியாக்கள் எல்லாமே எடுத்து பிரபலப்படுத்துகிறாங்களே ஒழிய அதுக்கு என்ன பதில் வந்துச்சு, எல்லாரும் அவங்கள எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே வெளியே வரதில்லை. இங்கே இருக்கக்கூடிய தொகுதி பிரச்சனைகளை போய் அங்கே சொல்லாமல், எங்களுக்கு வந்து சாலை வேணும், கமல் வந்து ராஜ்யசபா எம்பியாக போயிருக்கார், அவருக்கு என்ன இல்லை அவர் சார்ந்த துறையில் என்னென்ன விஷயங்கள் வரணும். இப்போ இந்த சென்சார் விஷயங்கள் பேசியிருந்துருக்கலாம். சென்சார் விஷயம் வந்து இங்கே மாதிரி எங்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது போகுது, அது இப்போ தமிழ்நாட்டு பேசியிருந்துருக்கலாம், அதுக்கு விளக்கம் வாங்கியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இதை வந்து நிர்மலா சீதாராமன் சொன்ன வேற ஒரு உரை இதை திரிச்சு கூறுறதும் எனக்கு இது புரியவே மாட்டேது. பெரியார் பேரன்னா இந்நேரம் பெரியார் உயிரோடு இருந்திருந்தா நான் பெரியாரின் பேரன்னு கமல்ஹாசன் சொல்றாரு. இவர் பெரியார் பேரன்னு சொல்லியிருந்தா பெரியார் உயிரோடு இருந்தால் எப்படி திட்டிருந்திருப்பார்? நீ யாரா பாப்பா பையில என்ன நான் என்னைக்கிடா உன்னை பெத்தேன்னு திட்டிருந்திருப்பார். ஏன்னா அவர் அப்படி திட்டினவர் தான் நிறைய பேர்த்த. நீங்கள் இந்த பிராமணர்கள் யாராச்சும் புரட்சி பேசினா எனக்கு ரொம்ப சிரிப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொது உடைமைவாதிகள், முதல்ல இவர் ஏன் வந்து இந்த கடவுள் மறுப்பாளராகவும் பொது உடைமைவாதியாகவும் ஏன் கமல் உலா வந்தார்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு இருந்த சினிமா காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. அது வசனகர்த்தாவாக இருக்கலாம், இல்லை ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம். அது அன்னைக்கு நல்லா வித்துச்சு. பிராமணராக தன்னை காமிச்சுக்கிறது வந்து தன்னுடைய சினிமா கரியருக்கு ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்துதுங்கிறதுனால தன்னைத்தானே ஒரு முற்போக்காளராக காண்பித்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தன்னை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக கமல் காமிச்சுக்கிட்டார். அதுதான் உண்மை. அதுதான் கே பாலச்சந்தருக்கும் பொருந்தும். என்னதான் பிராமணர்கள் தன்னை ஒரு பொது உடைமைவாதியாகவும் ஒரு முற்போக்காளராகவும் ஒரு கடவுள் மறுப்பாளராகவும் தன்னை வந்து சித்தரிச்சிட்டாலும் கடைசியில் அவங்க மேலே வர வசவுகள் எங்கே வந்து முடியுதுன்னா பாப்பா பையங்கிற ஒரு வசவுல தான் வந்து முடியுது. இதுதான் சித்தார்த்துக்கும் பொருந்தும். சித்தார்த் இன்னைக்கு என்னதான் பேசினாலும் ஏதோ ஒரு இடத்துல இந்த திராவிட இயக்க ஆட்கள்னால ஏதோ ஒரு இடத்துல பாப்பார பையன் திட்டு வாங்குறாரா இல்லையா? கமலும் அதே கேட்டகரி தான். சந்தோஷ் நாராயணனுக்கு என்ன பிரச்சனை? பாரஞ்சித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா சந்தோஷ் நாராயணன் அமைஞ்சார். தன்னுடைய இசையினால பாரஞ்சித்தினுடைய அந்த கருத்துக்களை வந்து பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போனார்ல. ஒரு சின்ன காப்பிரைட் பிரச்சனை, வந்து அந்த பாட்டு பாடினாங்க, அறிவுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த காப்பிரைட் பிரச்சனையா பேசினா பரவாயில்ல. சந்தோஷ் நாராயணனுடைய ஜாதியை எடுத்து பேசுறதும் நடந்துச்சா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்களுடைய வளர்ப்பு மகன். தீனுடைய ஜாதியை எடுத்தோம், சந்தோஷ் நாராயணனுடைய ஜாதி. அப்ப நீ சந்தோஷ் நாராயணனை ஒரு இடதுசாரி சார்ந்த ஒரு ஆளாவோ இல்லை ஒரு இசையமைப்பாளராகவோ நீ பார்க்கல. நீ என்னவா பார்க்குற? ஒரு பார்ப்பனரா பார்க்குற. மணிரத்னம் தன்னை வந்து ஒரு பொது உடைமைவாதின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்கள்லையும் அந்த மாதிரி வருது. ஆனால் மணிரத்னம் படம் பிடிக்கலன்னா மணிரத்னத்தினுடைய படத்தை விமர்சிக்கிறத விட ஒன்றும் இல்லை, மாரி செல்வராஜையும் மணிரத்னத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கருத்து ஒன்று உலாவுச்சு. யாரோ ஒரு இடதுசாரியம் சார்ந்த ஒரு பெண் தான் போட்டிருந்தாங்க. மாரி செல்வராஜை பார்த்து கற்றுக்கோங்க,
மணி சார் என்ன சார்ன்னு சொல்லி மணிரத்னத்துக்கே பூணூல் போடுற மாதிரியும், என்ன இருந்தாலும் ஜாதி புத்தி போக மாட்டேங்குது, திரும்ப திரும்ப ஜாதியின் அடையாளத்தை வச்சு தான் பொலிட் பியூரோ என்னன்னு திட்டுறாங்க, பூணூல் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு தான் திட்டுறாங்க. இந்த கமலஹாசன் என்னதான் முக்கி தன்னை ஒரு முற்போக்காளராகவும் கடவுள் மறுப்பாளராகவும் காமிச்சுக்கிட்டாலும் கடைசியில் அவர் இந்த திமுகவினுடைய கூட்டத்தின்படி அவர் ஒரு பார்ப்பனர் தான். நீங்கள் கமலஹாசன் என்ன கொள்கையை சார்ந்தவருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலே இருக்குது. பெரியார் பேரங்கிறாரு, ஆனால் பெரியார் இந்தியாவை ஏற்றுக்கிட்டதே இல்லை. ஆனால் தன்னை ஒரு தேசியவாதிங்கிறாரு, காந்தியவாதிங்கிறாரு. பெரியார்வாதியும் காந்தியவாதி இந்த காம்போல ஏதாவது ஒரு மனுஷன் இருப்பானா? அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பாளருங்கிறாரு. ஆனால் தன்னுடைய எல்லா படங்கள்லையும் பெருமாள் சார்ந்த நிறைய பாடல்களும் வைணவத்திற்கு நேர்ந்த சைவத்தால் நேர்ந்த நிறைய கொடுமைகளையும் தன்னுடைய படத்தில் போர்ட்ரே பண்ணுறாரு. அப்போது ஒரு அன்று கவர் வைணவரா, ஒரு அன்று கவர் பெருமாள் பக்தனா இருந்துட்டு கடவுள் மறுப்பு பேசுகிறார். பொது உடைமைவாதிங்கிறாரு. ஆனால் அவருடைய எல்லா படங்கள்லையும் அமெரிக்கா சார்ந்த அந்த விஷயங்களை ஆதரித்து பேசுகிறதும் போகிறதும் வரதும் இந்த மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக கமலஹாசன் இருக்கார். அங்கே போய் அது பிக் பாஸ்ன்னு நினச்சிக்கிட்டாரா இல்லை என்ன நினச்சிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு அங்கே போய் ஏதாவது ஒன்று பேசி ஆகணும், அதை வாங்கிட்டு இங்கே ஒரு ஒரு மணிமுடிப்பு வாங்கிட்டு போகணுங்கிற ஒரு தலையெழுத்தில் இருக்குது. அவர் என்ன வேணாலும் பேசுவார், இன்னும் நிறைய பேசுவார். சார், இப்போ பிப்ரவரி 9 சவுக்கு சங்கர் அவங்களை குறித்து ஒரு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சவுக்கு சங்கரோட கைதுல இருந்து இந்த பிப்ரவரி 9 வரப்போகிற தீர்ப்பு வரைக்கும் திரு சவுக் சங்கர் அவர்கள் ஒரு மெடிக்கல் பெயிலில் வெளியில் வந்தார் டிசம்பர் 26. அந்த மெடிக்கல் பெயிலில் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அரசு மருத்துவமனையிலேருந்து ரிப்போர்ட் போய் அதன் அடிப்படையில் மறுபடியும் அவருடைய சேனல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீதியில் நான் என்ன கேட்குறேன்னா, செந்தில் பாலாஜியினுடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க முன்னாடி, உங்களுக்கு தெரியும். உடம்புல இருக்கிற எல்லா கோளாறுகளையும் அதில் இன்லிஸ்ட் பண்ணார். இவர் கர்ப்பமாக இருக்கிறார் அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லா காரணங்களையும் கோட் பண்ணி அவரை பெயிலில் எடுக்கணும்னு சொல்லி மெடிக்கல் பெயிலில் எடுத்தாங்க. அதை விட அதிகமான பொய்யா சவுக் சங்கர் சொல்லிட்டாரு அவருடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சவுக் சங்கர்னுடைய அந்த மெடிக்கல் விஷயம் இருக்குது இல்லைங்களா, மெடிக்கல் பெயிலில் வந்தக்கூடிய விஷயம், இது ராஜாஜி மருத்துவமனையை விட்டுட்டு பேசாமல் வேறு ஏதாவது சார்பு இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனை இல்லை ஜிப்மரில் அந்த மாதிரி எடுத்தால் போதும். மற்ற அரசு மருத்துவமனைகளில், மத்திய அரசு சார்ந்த மருத்துவமனைகளில் எடுத்தால் போதும். உண்மைதான், அவங்க வெளியில் மெடிக்கல் பெயிலில் வெளியில் சேனல் நடத்தக்கூடாது. ஏன்னா அவங்க ஓய்வுக்காக தான் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் தொடர்ந்து ஒரு மனிதனுடைய அந்த ஒரு பேச்சுரிமையை, அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குல்ல, எத்தனை முறை கைது செய்யப்பட வேண்டும், இந்த பேச்சுரிமைக்கு ஒரு 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 கடிவாளம் கட்டணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு கொள்கை தான். ஆனால் எந்த ஒரு இடத்துலையாவது முதலமைச்சர் குடும்பத்தை பற்றியோ இல்லை வெளியில் சொல்லக்கூடாத விஷயங்களை பற்றியோ இல்லை ரொம்ப அவதூறான விஷயங்களையோ பரப்புனாரானா அது கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்னென்ன நடந்திருக்கோ தரவுகள் ரீதியாக தான் பேசுகிறாரு அவர். அவரை மறுபடியும் இன்னும் என்ன ஒரு மாதம் கூட இருக்காது, இந்த ஒரு மாதத்துக்குள்ளார அவரை மறுபடியும் கைது பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்போ இது என்னன்னா, திமுகவினுடைய அச்சத்தை கடைசி நிமிஷத்தில் இந்த பிரச்சாரம் எங்காச்சும் வெளியில் போயிருமோ, இதனால் நமக்கு ஒரு சில ஓட்டுகளை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ரீதியில் இதை எடுத்துரு. இவங்கெல்லாம் பிஜேபி பார்த்து கற்றுக்கணும். பிஜேபி மேலே நடைபெறாத விமர்சனங்களாக திமுக மேலே நடைபெறுது. நரேந்திர மோடி மாதிரி வேடமிட்டு, பிரீத்தி சிந்தா மாதிரி வேடமிட்டு 2 பேர்த்தையும் கைகோர்த்து கூட்டிகிட்டு வர மாதிரி விவசாய போராட்டத்தில் வச்சாங்க. நரேந்திர மோடியை சவுக்கில் அடிக்கிற மாதிரி, நரேந்திர மோடியினுடைய ஜாதியை பற்றி, நரேந்திர மோடியினுடைய தனி மனித ஒழுக்கத்தை பற்றி, அவருக்கு சிறு வயதில் நடந்த பாலக திருமணத்தை பற்றி, நீங்கள் அந்த டெல்லியினுடைய அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த போராட்டம் நடைபெறுற அந்த இடம், அந்த இடத்துல எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க, எத்தனை யூடியூபர் பேர் என்ன, முகமது ஜுனைரா யாரோ ஒரு யூடியூபர், அவங்க எத்தனை யூடியூபர்ஸ், அந்த ஸ்டாண்டப் காமெடியன் அவர் பேர் என்ன, குணால் கம்ரா, இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் என்ன கைதா பண்ணோம்? பேசினா பேசிட்டு போன்னு விட வேண்டியதானே? அப்போது உங்களுக்கு நீங்கள் நடத்திய ஆட்சியின் ஒழுங்கீனத்தை பார்த்து அந்த ஒரு பயம் இருக்குது, அந்த ஒரு அச்சம் இருக்குது. அதெல்லாம் இந்த தமிழர்களுக்கு மறுபடியும் எந்த வழியிலையும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு மாதத்துக்கு. ஏன்னா வாக்கு பதிவு நடக்க போகுதுங்கிறது. சவுக்க பிடிச்சிட்டா எல்லாமே நின்றுமா?
வேற யாரும் எதுவும் செய்ய மாட்டோமா? கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சவுக்கு மட்டும்தான் ஒரே யூடியூபரா? சாட்டை துரைமுருகன் இருக்காரு, நாம் தமிழர் சார்ந்த பிற ஊடகங்கள் இருக்கு, பிஜேபி சார்ந்த சில ஊடகங்கள் இருக்கு, அதிமுக சார்ந்த ஊடகங்கள் இருக்கு. உங்களால் எத்தனை வாய்க்கு வந்து பூட்டு போட முடியும்? இது அப்படியே பிரிட்டிஷ்காரனோட ஸ்டைலுங்க. நீங்கள் முன்னாடி நீங்கள் சிறையில் இருந்த எல்லா ஆட்களையும் பாருங்கள், பிரிட்டிஷ்க்கு எதிராக போய் எல்லாருமே பத்திரிகையாளராக தான் இருந்திருப்பாங்க, எல்லாருமே கவிதை எழுதுகிறவங்களா இருந்திருப்பாங்க. எழுத்து சுதந்திரத்தை முதல் முறை இது வந்து அவங்க அங்கிருந்து வந்தவங்க தான், அவங்களுக்கு இந்த பழக்கம் தான் இருக்கும். சவுக்கினுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் மெடிக்கல் பெயிலில் வெளியில் வந்துட்டு அது நியாயமாக ஏற்றுக்கக்கூடிய காரணம் தான். ஆனால் தொடர்ந்து அவங்களே போய் தொந்தரவு படுத்துருந்துங்க. ஏன் அதே வழக்கை வந்து மற்றவங்க மேலே போட, கரிகாலன் இருக்கிறான், யூடியூப் ரூட்டஸ் மைனர் இருக்கா, அப்படி அவங்க மேலே அதே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு என்னன்னா, யாரும் பேசக்கூடாது. சும்மா சாதாரண டிபேட் ஷோங்க, எஸ்ஜி சூர்யா போய் பங்கேற்கிறார். அந்த டிபேட் ஷோவில் ரவுடிகளை இறக்கி பேசக்கூடாது, எழுதக்கூடாது, ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. என்ன சர்வாதிகார ஆட்சியை நடத்துற நீ? என்னன்னா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. நிறுவனங்கள், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு மீடியாவில் கூட எந்த நியூஸும் வருது, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய யூடியூப் மீடியா, இது மேலேயும் நிறைய வழக்குகள் போடுறாங்க, இதையும் பிளாக் பண்ணுறாங்க. இந்த 2 செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது, நியூஸ் 24/7, தமிழ் நியூஸ் 24/7, அந்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது, வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ எவிடன்ஸை பேஸ் பண்ணி இவங்க யாருமே வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல வந்து அவமரியாதையாகவும் ரொம்ப அவதூறாகவும் நடந்துக்கிறது திமுக காரங்க தான். ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் திரும்பவும் திமுக காரங்க கிட்ட தான் போகிறாங்க. ஒரு துளி மரியாதை யாருக்கு, ஆடு வந்து அறுக்கிறவனை தான் நம்புங்கிற மாதிரி, பத்திரிகையாளர்களை யார் ரொம்பவும் நம்பாமல் இருக்காங்களோ, யார் வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்துகிறாங்களோ, அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியதாக தமிழக பத்திரிகைக்காரங்களுடைய அந்த ஒரு மனப்பான்மையாக இருக்குது. அது வேற வழி இல்லை. பத்திரிகைக்காரங்க திமுகவை நம்பி போனாங்கன்னா இதுதான் எல்லாமே கிடைக்கும். ஒரு காலத்தில் சவுக்கு சங்கரே திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தவர் தான். இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கக்கூடிய நிலைமை நாளைக்கு எந்த பத்திரிகைக்காரங்களுக்கு கூட நடக்கலாம். ஏன்னா தன்னுடைய கரங்களாலேயே பத்திரிகைக்காரங்களை அதிகம் கொண்டது வந்து திமுகவினுடைய ஆட்சியில் தான். திமுகவினர் தான் கொண்டிருக்கிறாங்க, உயிரோட எரிச்சிருக்கிறாங்க, தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கேமரா உடைக்கப்பட்டிருக்கு, வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க, வீட்டில் மலம் வீசியிருக்காங்க. இதை விட எப்படி ஒரு பத்திரிகை துறைக்கு வந்து மோசமான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடியும்? இதையும் இனியும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க வெறும் நக்கீரன், ஹிந்து இதில் மட்டும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் எந்த பத்திரிகைக்காரனுக்கும் ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டுச்சுன்னா எல்லாரும் ஒன்றிணைந்து இதை கண்டிச்சே ஆகணும். சவுக்கு சங்கர் நடக்கிறதுக்கு நாளைக்கு யார் வேணால் நடக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னையும் 4வது நாள் 5வது நாள் ஆயிடுச்சு அந்த 2 செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு டிவி டிபேட் ஷோவில் கூட இது வரலங்கிறது என்னன்னா, அவங்க என்ன காசு கொடுக்குறாங்க அவ்வளோதானே. திமுக என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், உங்கள் வீட்டினுடைய அரிசி பருப்பு செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம், கொஞ்சமாச்சும் வாய் திறந்தாது பேசுங்கிறோம். சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சு, குவாரியை கேப்சர் பண்ண போன அந்த 2 ரிப்போர்ட்டர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சமாச்சும் உங்களோட செய்தி ஊடகத்தில் வெளியில் வரும். இப்படி நடந்தால் மட்டும்தான் மக்களுக்கு எந்த வகையிலும் திமுகவுக்கு எதிரான நியூஸ் போயிடவே கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக சவுக் சங்கருக்கு பண்ணது வந்து கண்டிக்கத்தக்கது. அவர் மறுபடியும் வெளியில் வருவார். கண்டிப்பாக எதாக இருந்தாலும் இந்து மக்கள் கட்சி அவரோட நிற்கும். சார், நிறைய விஷயங்களை குறித்து எங்கள்கிட்ட பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.